நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த கலியுகத்துல தோன்றின மிக முக்கியமான அவதாரம் யார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பெல்லாம் தர்மம் சீர்குலையுதோ, எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். நான் தோன்றேன் அப்படின்னு சொல்றேன். எப்ப தர்மம் சீரழியுமோ தோன்றேன். சோ இந்த கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா தர்மம் ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்கு. சோ இந்த கலியுகத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரேன்னு சொல்றோம். இந்த தர்மம் அப்படிங்கிற எந்த விஷயம் சொல்றாரு? தர்மம் அப்படிங்கிறது இந்த கலியுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வர. இந்த கலியுக தர்மம் என்னது? நாம சங்கீர்த்தனம். பகவான் பல்வேறு அவதாரங்கள பல்வேறு விஷயங்களுக்காக வர. லீலா அவதாரம் அப்படின்ட்டு இருக்கு, புருஷ அவதாரம் அப்படின்ட்டு இருக்கு, யுகாவதாரம் அப்படின்ட்டு இருக்கு, மன்வந்தர அவதாரங்கள் இருக்கு, அதே போல சக்தி ஆவேச அவதாரங்கள் இருக்கு. சோ இப்படி பகவானுடைய அவதாரங்களும் அவர்களுடைய அந்த அவதார நோக்கமும் பல்வேறு விதமான நோக்கங்களை கொண்டது. இப்ப நேற்று பார்த்து ரிஷபதேவரை பார்த்துட்டு. சோ ரிஷபதேவர் அப்படின்றது லீலா அவதாரம், குணாவதாரம் அப்படின்ட்டு பல அவதாரங்கள் இருக்கு. லீலா அவதாரம். சோ அவர் என்ன பண்றாரு? பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட லீலையை நடத்துவதற்காக ரிஷபதேவர் வர, இல்ல சக்தி ஆவேச அவதாரம் கூட சொல்லலாம். சோ அப்படி யுகாவதாரங்கள் ஒண்ணு இருக்கு. யுகாவதாரங்கள் அப்படின்னா அந்த யுகத்தினுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்ன பண்றாரு? பகவான் அந்த யுகத்துல தோன்றுவார். சோ அப்படி இந்த கலியுகத்தினுடைய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் தோன்றக்கூடிய ஒரு அவதாரம் என்ன அப்படின்னா இது சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய அவதாரம், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா கலியுகத்துல ஒரு அவதாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கல்கி அப்படின்ற ஒரு அவதாரம் இருக்கு. அந்த அவதாரம் கடைசியில வருவார். சோ கடைசியில அந்த அவதாரம் வந்தா என்ன பண்ணுவார்? அந்த தர்மத்தை எப்படி நிலைநாட்டுறாரு? எல்லாத்தையும் அழிச்சு நிலைநாட்டுறாரு. சோ அதுக்கு பேரு அவதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் யுகாவதாரம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க என்ன பண்றாரு? எதுவுமே சொல்லி கொடுக்கறது கிடையாது, அங்க பேச்சே கிடையாது, எல்லாத்தையும் துவம்சம் பண்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிடறார். சோ அப்படி இல்லாம இந்த கலியுகத்துல பகவான் தோன்றுறார். தோன்றி எல்லாருக்கும் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த உயர்ந்த கலியுக தர்மத்தை சொல்லி கொடுக்கிறார். அந்த அவதாரம் தான் என்ன சொல்றோம்? நம்ம ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி சொல்றோம். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம்னே கௌரத் விஷய நமஹ அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமோ மகாவதான்யாய, மிகவும் தாராள உதார மனமுடையவர், ரொம்ப பெரிய கொடை வல்லல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்படி கொடுத்திருக்காராம் எல்லாருக்கும். அவ்வளவு தானங்கள் கொடுத்திருக்காங்க. என்ன தானத்தை கொடுத்தாரு? கிருஷ்ணரை கொடுத்தார். கிருஷ்ணரை கொடுத்ததுனால அவரை அப்படி நமோ மகாவதான்யாய அப்படின்னு சொல்லி சொல்றோம். வரதராஜன் சொல்லி சொல்றோம். ஏன் வரதராஜன் சொல்லி சொல்றாங்க? யாருக்கா தெரியுமா? வரதராஜ பெருமாள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அவருக்கு வரதராஜன்ற பேர் ஏன் வந்துச்சு? ஏன்னா அந்த வரதராஜ பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உயிரை விட ரொம்ப மேலான ராமானுஜர் என்ன பண்றாரு? தானமா கொடுக்கிறாரு. ராமானுஜ ஆச்சாரியர் காஞ்சிபுரத்துல தான் பிறந்தார். வரதராஜ சுவாமி கோயில்ல தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அங்கதான் சேவை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீரங்க பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க விட்டு ஒரு பட்டரை விட்டு என்ன பண்றாரு? போய் அங்க வரதராஜர் கிட்ட இருந்து ராமானுஜரை கூட்டிட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. அவர் உட்காந்து பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி பாட ஆரம்பிக்கிறார். பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி வாயே விடக்கூடாது. என்ன வேணுமோ கேளுன்னு சொன்னா அவங்க ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. சோ அது தெரியாம என்ன பண்றாரு? பகவான் சொல்லிட்டாரு, என்ன வேணும் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டாரு. சுவாமி எனக்கு ராமானுஜரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். என்னோட உயிரை கேட்டிருந்தா கூட கொடுத்துரு அப்படின்னு நான் ராமானுஜரை கேட்கிறேன், நான் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்றேன். எனக்கு அதாவது ராமானுஜரை கொடுத்ததுனால அவரை விட ஒரு உயர்ந்த வரம் வேற எதுவும் கிடையாது இந்த உலகத்துக்கு. அதனால அவருக்கு வரதராஜன், வரத்தை தருவதில் ராஜாவை போல இருக்கார் அப்படின்ட்டு ஒரு சரித்திரம் இருக்கு. சோ அது போல நமோ மகாவதான்யாய அப்படின்னு சொல்லி சொல்றோம். இருக்கலே மிக உயர்ந்த கொடை வல்லல் யார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்துக்கு உயர்ந்த ஒரு செல்வத்தை கொடுத்திருக்காரு. என்ன செல்வத்தை கொடுத்திருக்காரு? நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற செல்வத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனுக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து அவன் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியத்தில் இருந்து அவனை தூய்மைப்படுத்தி, அந்த காரியத்தையும் தூய்மைப்படுத்தி, அவன் இதயத்தை தூய்மைப்படுத்தி, அவனுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தையும் கொடுத்து கடைசியில கிருஷ்ணரையும் பெற்றுக் கொடுக்குது. சோ இப்படி கிருஷ்ணர் வரைக்கும் அவன் ஆரம்பிச்ச காரியத்திலிருந்து கிருஷ்ணர் வரைக்கும் ஒருத்தனுக்கு கொடுக்கறதுனால அதை விட உயர்ந்த வரம் என்ன கொடுக்க முடியும் ஒருத்தனுக்கு? ஏதோ அவன் குசேலன் போய் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட ஏதோ போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி போனவருக்கு பெரிய சொத்து கிடைச்சது. அது போல இன்னைக்கு ஏதோ நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசியில பார்த்தா கிருஷ்ணரே கிடைச்சிட்டார். காரணம் என்னது? நாம சங்கீர்த்தனம் தான்.
அந்த நாம சங்கீர்த்தனத்தை கொடுத்ததுனால நமோ மகாவாதன் நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி அந்த சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு ஒரு காரணம் தேவை. ஏன்னா கிருஷ்ணர் உடனே தோன்ற மாட்டார். கிருஷ்ணர் எப்படி தோன்றுவார் அப்படின்னா ஒரு பக்தரை முன்வைத்து என்ன பண்ணுவார், தோன்றுவார். பக்தருக்காக தான் தோன்றுவார். சோ அப்படி இந்த கலியுகத்துல, ஏன்னா நம்ம பாகவதம் படிச்சுட்டு போது கேட்டோம், எல்லா தேவர்களும் போயிட்டு பகவான் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி ஹிரண்யகசிபு ரொம்ப எங்களை துன்பப்படுத்துறாங்க, எங்களுக்கு அவதாரம் பண்ணி நீங்க ஹிரண்யகசிபு கிட்ட எல்லாம் காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் சொல்றார், கர்மத்தினால அவன் அழிஞ்சு போயிடுவான் போப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை கேட்கறதுக்காக நாங்க வந்தோம், அவன் கர்மத்தினால அவன் அழிஞ்சு போயிடுவான்னு கேட்கறதுக்காக அவங்க கிட்ட வந்தோம், எங்களுக்கு இப்ப உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகவான் சொல்ற, பிரகலாதன்ற ஒரு பக்தன் தோன்றுவான், அந்த பக்தன் தோன்றி எப்ப அந்த பக்தனை அவன் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறானோ நான் அப்ப தோன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன், அந்த பக்தனுக்காக நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ அப்ப தேவர்கள்லாம் கேட்கறாங்க, அப்ப சுவாமி நாங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாதா, எங்களுக்காக நீங்க தோன்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பகவான் சொல்ல, டே நீங்களா பக்தர்களா, உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் என்ன பண்றீங்க, உடனே ஓடி வந்து அவனை கொண்டுடுங்க இவனை கொண்டுடுங்க அவனை முடிச்சிடுங்கன்னு சொல்லி ஓடி வரீங்க. ஆனா அந்த பிரகலாதன் என்ன பண்றான், அவங்க அப்பா அவனை போட்டு கழுத்தை நெரிச்சு அவனை தூக்கி நெருப்புல போட்டாலும் சரி, யானை கீழே போட்டாலும் சரி, அவனுக்கு விஷம் கொடுத்தாலும் சரி, பாம்பை வச்சு கடிக்க வச்சாலும் சரி, அவன் எப்படி இருந்தா நாராயணன் என்னைக்கு நடிச்சிட்டு இருந்தான், ஒரு நிமிஷம் கூட மறக்கவே இல்லை. பகவான் கிட்ட என்னைக்குமே அவன் புலம்புனது கிடையாது, பகவானை திட்டினது கிடையாது, எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பாவை கொண்டுடேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. இதுதான் வைஷ்ணவனுடைய குணம், பக்தனுடைய குணம். சோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு நான் தோன்றுவனா இல்ல உனக்கு நான் தோன்றுவனா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இதை கேட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு பக்தனுக்காக என்ன பண்றாரு பகவான் தோன்றார். சோ கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும்போது என்ன சொல்ற அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சொல்லி சொல்ற, சாதுக்களை ரட்சிப்பதற்காக நான் தோன்றேனே தவிர விநாசாய துஷ்கிருத்தம், துஷ்கிருத்தர்களை அழிப்பதற்காக நான் தோன்ற கிடையாது. ஏன்னா அவங்களே அழிஞ்சிருவாங்க, நான் இங்க இருந்து சொடக்கப்பட்டா போதும் அவங்க உடனே அழிஞ்சிருவாங்க. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி ஒரு பக்தரை முன்வைத்து என்ன பண்றாரு பகவான் தோன்றுகிறார். சோ அப்படி இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்த ஒரு பக்தர் யார் அப்படின்னா ஸ்ரீ அத்வைதாச்சாரியர். சோ இவ்வளவு விஷயம் ஏன் சொன்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அந்த நாம சங்கீர்த்தனமானது நமக்கு எல்லா விதமான வரங்களையும் பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஹேத்துவான ஒரே ஒரு சாதனம். அந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்புனது யார் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது யார் அப்படின்னா ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர். சோ அதனால இன்னைக்கு அந்த அத்வைத ஆச்சாரியுடைய தோன்றினார். அவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு கிடைச்சிருக்க மாட்டார். அவருடைய பக்தியினாலதான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கிடைக்கிறார். சோ அவரை பற்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்க பார்க்க முயற்சி பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி நேரம் ஆயிட்டு இருக்கு. சோ அத்வைதாச்சாரியர் அப்படின்றவர் சாந்திபூர் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இடம், அங்கதான் தோன்றினார், அங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தார். சோ அவர் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஞான பக்தி வைராகிய குரு முக்கிய தர கிருஷ்ண பக்தி வாக்கிய நீத ஏ சங்கர். அந்த அத்வைதாச்சாரியர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஞான பக்தி வைராகியத்துல அவ்வளவு குருவா இருந்தார், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருந்தாலும். கிருஷ்ண பக்தி வாக்கிய நிதே, கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுப்பதுல எகேன சங்கர், எப்படி சங்கர பகவான் அதாவது சிவன் எப்படி கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கறதுல ரொம்ப கைத்தேர்ந்தவரா இருப்பாரோ, அது போல சங்கரருக்கு சிவன் பெருமானுக்கு நிகரானவரா அந்த அத்வைதாச்சாரியர் திகழ்ந்தார். கிருஷ்ண பக்திய அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். எந்த சமயத்துல? அவர் இருந்த சமயத்துல திரிபுவனே ஆச்சேயத சாஸ்திர பிரச்சார சர்வத்திர வாக்கிய கிருஷ்ண பத பக்தி சாரம். என்ன பண்ணாரு? எல்லா சாஸ்திரங்களுடைய இறுதி இலக்கு, இறுதியான நோக்கம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி சாரம் அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அத்வைத ஆச்சாரியர். துளசி மஞ்சரி சகித கங்கா ஜலே நிர்வதி சேவ கிருஷ்ண மகே குதூகலே. தினசரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, கங்கையினுடைய தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் துளசி எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா பகவானை தினசரி வழிபட்டு இருந்தார் சொல்லி சொல்றேன். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த பாரத வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அக்பர் அவருடைய காலம் அப்ப நடந்துட்டு இருந்தது, முகலாயர்களுடைய காலம் நடந்துட்டு இருந்தது. சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தர்மத்தை, நம்முடைய சனாதன தர்மத்தை முழுமையா அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அழிச்சிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் அவங்களுடைய தர்மத்தை பிரச்சாரம் பண்றதும், நம்முடைய கோயில்களை அழிக்கிறதும், நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கிறவங்களுக்கு அதிகமான
வரி கொடுக்கறதும், அதே போல யாராவது அந்த சாஸ்திரங்களை படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தண்டனை கொடுக்கறது, இப்படி நம்ம தர்மத்துக்கு அவ்வளவு விரோதமான காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல மக்களுக்கு யாருமே துணிஞ்சு வைஷ்ணவ விஷயத்தையோ இல்ல சாஸ்திர விஷயங்களோ பேசக்கூடிய அளவுல கிடையாது. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, அந்த ஆட்சிக்கு பயந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன ஆகுறது, இந்த சம்பவமானது 500 வருஷத்துக்கு முன்னாடி 520 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவமானது நடந்துட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த இடத்துலதான் அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த விஷயம் எனக்கு சொல்லப்படுது. ஹுங்கார கரையே கிருஷ்ண அவசேர தேஜ ஏத்வனி பிரம்மாண்ட பேதி வைகுண்டேதி பாஜே. அந்த அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினமும் சாலகிராம பூஜை பண்ணுவார். உங்களுக்கு தெரியும் சாலகிராமம் அப்படின்னா என்னன்னு. சாலகிராமம் அப்படிங்கிறது பகவானுடைய அவதாரம். பகவானுடைய எல்லா அவதாரங்களும் என்ன ஆகுன்னா, கண்டகி அப்படின்ற நதியில அந்த கல் ரூபத்துல பகவான் தோன்றுவார். கருப்பு கலருடைய கல்லா இருக்கும், பல்வேறு விதமான கல்லா இருக்கும். அதனுடைய நிறங்களும் அதனுடைய ரூபங்களும் விசேஷத்தை பொறுத்து அந்த சாலகிராமம் எப்படிப்பட்ட சாலகிராமம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பெரிய கதை நம்மளுக்கு, சாலகிராம கல் எப்படி தோன்றினது அப்படின்ட்டு. எனிவே அது வந்து கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவான் தான். இப்ப நம்ம வந்து உலகத்துல ஒரு மூர்த்தியை பண்றோம் அப்படின்னா அந்த மூர்த்தியில உடனே பகவான் வந்துட மாட்டார். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட வணங்குறோமோ, எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட சேவை பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் அந்த மூர்த்தியில அங்க பிரகாசம் இருக்கும், அங்க சக்தி இருக்கும், சாநித்தியம் இருக்கும். நம்ம 20% வணங்கணும் அப்படின்னா பகவான் அந்த மூர்த்தியில 20% இருப்பார். நம்ம 50% வணங்கணும்னா அந்த மூர்த்தியில 50% இருப்பார். 100% இருப்பான்னு சொல்லிட முடியாது. நம்ம பக்திக்கு தகுந்தாற் போல அந்த மூர்த்திக்கு சக்தி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அது எந்த விதமான மூர்த்தியா இருந்தாலும் சரி, ஸ்வயம்புவ தவிர. ஆனா சாலகிராமம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸ்வயம்புவான ஒரு மூர்த்தி. அந்த சாலகிராமத்துல பகவானுடைய சக்தி முழுமையாக இருக்குமா, 100% அந்த சாலகிராமத்துல பகவானுடைய சாநித்தியம் அப்படிங்கிறது இருக்குது. பகவானுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதனால சாலகிராம வழிபாடு அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியால வந்து எல்லாரும் சாலகிராம வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க அன்ற ஒரு காலத்துல. வீட்டுல எல்லார் வீட்லயும் சாலகிராமம் இருக்கும், எல்லாரும் சாலகிராம பூஜை பண்ணுவாங்க. சாலகிராம பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்க சொல்ற மாதிரிதான், கங்கை தண்ணி கொஞ்சம் இருந்தா போதும், தூய்மையான தண்ணி இருந்தா போதும், கொஞ்சம் துளசியை வச்சு தினமும் அபிஷேகம் பண்ணிட்டு சாலகிராமத்தை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை முதல்ல நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். அந்த சாலகிராமத்தினால வரக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, தீர்த்தம், தண்ணியில தலையில தெளிச்சுக்கிறதுனாலையும் குடிக்கிறதுனாலையும் நமக்கு எல்லா விதமான பாப்பங்களும் ரோகங்களும் போக ஆரம்பிக்கும். அதே போல அவ்வளவு தூய்மைப்படுத்தும் சாலகிராமம். நம்ம வீட்டை அவ்வளவு தூய்மைப்படுத்தும். எந்த வீட்டுல சாலகிராமம் இருக்கோ அது ஒரு கோயில் போல. அந்த வீட்டுல தேவையில்லாத விஷயங்கள் நடக்காது, எல்லா விதமான சுகமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா என்ன பண்றோம் இன்னைக்கு, அந்த மாதிரி சாலகிராமத்துல நம்ம பாக்குறதே கிடையாது. இன்னைக்கு என்ன பண்றோம், வீட்டுல பெருசு பெருசா ராவணம் மாட்டி வச்சிருக்கோம் இல்லையா. எல்லார் வீட்லயும் உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய ராவணன் தான் உட்காந்து இருக்கான் வீட்டுல. 100 தலை ராவணன் இன்னைக்கு, 100 தலை 500 தலை ராவணன். அன்னைக்கெல்லாம் ராவனுக்கு 10 தலை இருந்துச்சு, இன்னைக்கு 500 தலை ராவணன்லாம் இருக்காங்க. என்னது, டிவி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு சேனலா டச் பண்ணும்போது ஒவ்வொரு ராவனுடைய தலை வெளில வர ஆரம்பிக்குது. காம குரோத லோப, காம குரோத லோபன்ட்டு ஒவ்வொரு சேனல் டச் பண்ணும்போது ராவனுடைய ஒரு முகம் வெளில வர ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுல எப்படிதான் நடந்துட்டு. சோ வீட்டுல ராவணனை வச்சுட்டு ராமராஜ்யத்தை எப்படி எதிர்பார்க்கறது, ராவணனை வீட்டுல வச்சுட்டு வீட்டுல அமைதி எப்படி எதிர்பார்க்கறது, சந்தோஷத்தை எப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே கலியுகம் அப்படிங்கிறது கலோர் தோஷ நிதயராஜன் அப்படின்னு சொல்றாரு. கலியுகம் அப்படிங்கிறதே ரொம்ப தோஷங்கள் நிறைஞ்ச இடம். இதுல இன்னும் தோஷங்கள் என்ன பண்றோம், வீட்டுல சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். எங்க சந்தோஷம் இருக்க போகுது. சோ எல்லார் வீட்லயும் நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம். பகவானை வழிபாடுறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். வீட்டை வந்து கோயில் மாதிரி மாத்திக்கிறது ரொம்ப முக்கியம். எனிவே, சோ அப்படி அவர் என்ன பண்ணுவாரு, அத்வைத ஆச்சாரியர் அந்த சாலகிராமத்தை வச்சுட்டு அந்த சாலகிராமத்தை பூஜை பண்ணுவார். கங்கை தண்ணி, கங்கை ஓடிட்டு இருக்கு. ஸோ கங்கையில இருந்து தூய்மையான தண்ணி எடுத்து அது துளசியை வச்சு தண்ணியை ஊத்திட்டு ஹூங்காரம் பண்ணுவார். அவர் பண்ணக்கூடிய இந்த ஹூங்காரத்தினால என்ன சொல்ல, கிருஷ்ணருடைய பேரை ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, சாலகிராமம் தண்ணி ஊத்துவார். அவர் சொல்லக்கூடிய அந்த துவனி இருக்கு இல்லையா, அந்த துவனி என்ன பண்ணுதுன்னா, ஏ துவனி பிரம்மாண்ட பேதி வைகுண்டேதி பாஜ. அவர் பண்ணக்கூடிய துவனியானது இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி வைகுண்ட வரைக்கும் கேட்குதான். அப்படி என்ன பண்ணாரா, பகவானுடைய நாமத்தை இறஞ்சி என்ன பண்ணுவாரா சொல்லிட்டு அந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவாரா. ஏ பிரேமேன ஹுங்கார சுனியே கிருஷ்ணநாத பக்தி வேஷ ஆப்பேன ஏ ஹைலே சாட்சாத். இப்படி அந்த அத்வைதாச்சாரியருடைய அன்போட குரலோட என்ன பண்ண, அன்பு கலந்த குரலோட அவர் கூப்பிட்ட அந்த விஷயத்தை கிருஷ்ணர் கேட்டுட்டு அந்த பக்தன் மேல் இருக்கக்கூடிய அன்பை கட்டுப்படுத்த முடியாம கிருஷ்ணர் என்ன பண்றாரா, இந்த உலகத்துக்கு இறங்கி வராரு. இங்க சொல்ற போற சொல்லிட்டு இருக்காங்க.
ஓகே. சோ அந்த ஊர்ல எப்படி இருந்துச்சு, சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட பக்தி விஷயங்கள்ல ஆர்வம் இல்லாம, கிருஷ்ணநாம பக்தி சூன்ய சகலே சம்சார பிரதம கலித்தே ஹைலே பவிஷ்ய ஆச்சாரம். என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரும் ராமரும் இந்த உலகத்துல இருந்து எப்ப கிளம்பி போனாங்களோ அப்ப என்ன ஆயிடுச்சு, மக்கள் எல்லாரும் பக்தி விஷயத்தை மறந்து போயிட்டு, பக்தி அப்படிங்கிற சூன்யம் ஆயிட்டு, எல்லாம் புலனகுறிச்சி செயல்கள்ல எல்லாம் இந்த சடங்கு பண்றது, அந்த சடங்கு பண்றது, இந்த பூஜை பண்றது, காளி பூஜை பண்றது, இல்லைன்னா நாக பூஜை பண்றது, இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாணம் பண்றது, மக்களுக்கு இதே வேலைதான். ஒண்ணு கல்யாணம் பண்றது, சாப்பிடுறது, கல்யாணம் பண்றது, சாப்பிடுறது, காது குத்துறது, இதே கல்யாணத்தை சுத்தி தான் வாழ்க்கை ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதேதான் போயிட்டு இருந்துச்சா. சோ இப்படி என்ன பண்ணாங்க அவங்க, இப்படி யார் இருந்தாங்க, சாதாரண மக்கள் இருந்தா கூட பரவாயில்ல, பட்டாச்சாரிகள் சொல்லக்கூடிய அவங்க, சக்கரவர்த்திகள், மிஸ்ரர்கள், நீங்க சொல்லிட்டு இருக்கோம் சதுர்வேதி, திவேதி, சதுர்வேதி அப்படின்னு சொல்லிட்டு திரிவேதின்னு சொல்லிட்டு இருக்கோம், வாஜபேய அப்படின்னு சொல்றோம். சோ இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, உண்மையில இவங்க எல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க தான். ஆனா இவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒருத்தருக்கும் சாஸ்திரம் தெரிஞ்ச மாதிரி கிடையாது. வெறும் பேரு மட்டும், டைட்டில் மட்டும் தான் இருக்கு. அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு பிராமண குலத்திலே பிறந்தாலும் என்ன பண்றது கிடையாது, அந்த தர்மத்தை யாரும் செய்யறது கிடையாது, எந்த தர்மத்தையும் யாரும் செய்யறது கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய தர்மத்தை விட்டுட்டு, பகவத் நாமத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் பக்தி சேவை விட்டு வெறுமனே புலனை எப்படி அனுபவிக்கிறது, புலனை எப்படி அனுபவிக்கிறது, இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தாங்களே எப்ப, 520 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சமா தர்மம் இருந்துட்டு இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சகலே சம்சார மத்தே விவகார ரசே கிருஷ்ண பூஜை கிருஷ்ண பக்தி கோரே நாகி வாசே, இப்படி எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த பகவானுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு வெறுமனே புலனுகர்ச்சி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஈடுபட்டு இருந்தாங்களாம். இந்த விஷயத்த பார்த்துட்டு இருந்த அந்த அத்வைத ஆச்சாரியாருக்கு ரொம்ப மன கஷ்டப்படுறாரு. சோ அதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி யாருக்குமே அந்த கிருஷ்ண பக்தி இல்லாதனால அந்த அத்வைத ஆச்சாரியார் போன்ற ஒரு சில பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிரவதி நித்திய கீத வாத்திய கோலோகல ந சூன்ய கிருஷ்ணர நாம பரமே மங்களம். எல்லா விதத்திலையும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிருஷ்ண நாமத்தை யாரும் சொல்றது கிடையாது. கிருஷ்ண நாமத்தை சொல்லும் போது கண்ணன் யாரும் தண்ணி வர்றது கிடையாது, யாரும் கோலாகலமா எந்திரிச்சு குதிக்கிறது கிடையாது. பகவானுடைய நாமம் சொல்லும் போது யாரும் இறங்கி அந்த பகவானுடைய நாம திருப்பி யாரும் சொல்றது கிடையாது. இப்படி எல்லாத்துலயும் மறந்து போயிட்டு இருக்கிறதுனால கிருஷ்ண சூன்ய மங்களே தேவேர நகி சுக்க விசேஷ அத்வைத்த மனே பாயே படே துக்க. இப்படி மக்களுடைய ஒரு மோசமான நிலைமையை பார்த்துட்டு அத்வைத ஆச்சாரியார் போன்ற பக்தர்களுக்கு மனம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மக்கள்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு. சுவாவே அத்வைத படே கருணை ஹிருதய ஜீவேர உதார சிந்த ஹயே சதய. ஏன்னா சுவாவத்தினால பக்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா பரதுக்க துக்கின்னு சொல்லுவோம். பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் நினைக்க ஆரம்பிப்பாங்க. சோ மற்றவர்கள் இப்படி துன்பப்படுறாங்களே இந்த கலியுகத்துல, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் பகவானோட சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆத்மாக்கள். ஆனா என்ன பண்றாங்க, அந்த ஆத்மான்றது மறந்து போயிட்டு, தான் மறந்து போயிட்டு அப்படிங்கிற விஷயம் கூட ஞாபகம் இல்லாம ஒரு மிருகத்தை போல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்களே, சந்தோஷம் அடையிற நினைச்சு துன்பப்பட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த பக்தர்கள்லாம் இந்த சாதாரண ஆத்மாக்களை பார்க்கும்போது ரொம்ப துக்கப்படுறாங்களாம். ஏன்னா அது பக்தனுடைய குணம். பக்தனுக்கு ரொம்ப மிருதுவான கருணையான ஒரு குணம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், மற்றவர்கள் துன்பத்தை தன் துன்பம் நினைக்க ஆரம்பிக்கிறான். சோ அப்படி இவங்களை எப்படி உத்தாரணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதாச்சாரி யோசிக்கிறாரா. அவர் சொல்றாரு, மோரா பிரபு ஐஷே யதி கரை அவதார தபே ஹயே ஏ சகல ஜீவேர உதார. என்னுடைய பிரபு யாரு, கிருஷ்ணர். கிருஷ்ணர் மற்றும் இந்த உலகத்துல தோன்றல அப்படின்னா இவங்க யாருக்கும் உத்தாரணம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னெல்லாம் கடவுள் தாண்டா காப்பாத்தணும் அப்படின்ட்டு. அப்படி கைவிட்ட கேஸ், ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கக்கூடியவங்களை இங்க சொல்றாரு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி, இனிமேல இவங்களை மாத்துறது நீ இறங்கி வந்தா மட்டும்தான் இனிமேல் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. தபேத்த அத்வைத சிம்ஹ அமார படை வைகுண்ட வல்லபை அதி தேகான் ஹேதானி. என்னுடைய பேரு அத்வைத சிம்ஹா. அவர் சொல்றாரு, அத்வைதாச்சாரியர் சொல்றாரு, அவருடைய பேரு அத்வைத சிம்ஹரம். அத்வைத சிம்ஹம் அப்படின்னு அத்வைதம் அப்படிங்கிற சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேருக்கு தகுந்தார போல அந்த வைகுண்டத்திலிருந்து பகவானை நான் இறக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியோட இருக்காரு. அணிய வைகுண்டநாத சாட்சாத் கரியே
நச்சிபே காயிபே சர்வ ஜீவ உதாரிய. அப்படி அந்த வைகுண்டத்திலிருந்து பகவான கீழே கொண்டு வந்து அவர் மூலியமா இந்த உலகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பரப்பி அந்த நாமத்தை சொல்வதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களும் என்ன பண்ணுவாங்க, பகவானோட சேர்ந்து பாட போறாங்க, ஆட போறாங்க. இதை நான் பார்க்க போறேன், இதை செய்யல அப்படின்னா என்னுடைய பேர் அத்வைத்தர் ஆச்சாரியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நிரவைதி ஏமத சங்கல்ப கரியே சேவேனே ஸ்ரீ கிருஷ்ண பத ஏக சிந்தகை. இப்படி அவர் ஒரு சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, பகவானை பூஜிக்க ஆரம்பிக்கிறார். பாகவதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், சங்கல்ப இதி வர்ணய பக்தி உற்பத்தியே பும்சாம் சங்கல்ப இதி வர்ணய அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த பாகவத்தை சொல்லி கொடுக்கும் போது மக்களுக்கு பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட இந்த பாகவதம் அப்படிங்கிற யஜ்யத்தை ஆரம்பி அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லி கொடுக்கிறார் நாரதருக்கு. இது போல நம்ம பக்தி சேவை செய்யும் போது என்ன பண்ணும், ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கணும். எனக்கு இதை அடையணும், நான் இதை எனக்கு கிருஷ்ணர் பக்தி வேணும், எனக்கு இதயமான தூய்மை அடைஞ்சு நான் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடணும் அப்படின்ட்டு கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், என்னுடைய குருவை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு சங்கல்பத்தோட என்ன பண்ணும், பக்தி செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஏனோ தான் பண்ணிட்டு இருப்போம், யாருக்கோ பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சங்கல்பத்தோட ஒரு நோக்கத்தோட பகவானை திருப்திப்படுத்தணும், குருவை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட என்ன பண்ணுவா செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு ஒரு பக்தி பண்றாரு. அத்வைதேர கரண சைத்தன்ய அவதார சே பிரபு கஹி யாச்சனே பாரே பாரத். இதை சைத்தன்ய மகாபுரு சொல்லுவார். சைத்தன்ய மகாபுரு தோன்றின பின்னாடி அடிக்கடி சொல்லுவார், இந்த அத்வைத ஆச்சாரியர் இருக்காரு, இவர் சும்மா என்னை விடவே இல்லை. நான் வைகுண்டத்தில் இருக்கும் போது சும்மா கூப்பிட்டே இருப்பார், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பார். இப்படி கூப்பிட்டா நான் எப்படி அங்க உட்காந்துட்டு இருக்கிறது, என்னால எப்படி அங்க உட்காந்துட்டு இருக்க முடியும், என்னுடைய பக்தனை இப்படி கஷ்டப்பட்டு கூப்பிடும் போது நான் வைகுண்டத்தில் எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும். அதனால என்ன பண்ணேன், இவர் கூப்பிட்ட விஷயத்துக்காக நான் இங்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். சோ அதான் சைத்தன்ய மகாபுரு தோன்றதற்கு மிக முக்கியமான காரணம் அத்வைத ஆச்சாரியா சொல்றேன். சக்கலே வைஷ்ணவ மேலே அப்பானி அத்வைத பிராணி மாத்திர கரே கஹேனே நரே புஜாஹேத. அப்படி அந்த அத்வைத ஆச்சாரியர் என்ன பண்றாரு, தினம் பூஜை பண்ணுவார், தன்னுடைய சால கிராமத்துக்கு பூஜை பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு சில பக்தர்கள்லாம் இருப்பாங்க, அந்த பக்தர்களோட சேர்ந்து நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவார். அவங்க வீட்டுல உட்காந்து சத்சங்கம், ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற விஷயங்களை பேசிப்பாங்க. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனா யாரும் கேட்கறது கிடையாது. துக்க பாவி அத்வைத கரணே உபவாச சக்கலே வைஷ்ணவ கத சாதே கீரஸ் வாஷ. சோ அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்துட்டு அத்வைத ஆச்சாரியம் மற்ற பக்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய உணவை கூட விட்டுட்டாங்க, நல்ல சாப்பிடக்கூடிய உணவை கூட விட்டுட்டு தபஸையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாற்காலே நீராடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. நாங்க விரதம் எடுக்கிறோம் அப்படின்னு எப்படி விரதம் எடுக்கிறோம், இப்படிப்பட்ட விரதங்கள் எடுக்கிறோம். ஏன் விரதங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய சுகத்துக்காக கிடையாது, எங்களோட நன்மைக்காக கிடையாது, மக்களுடைய நன்மைக்காக சொல்றாங்க. சோ அப்படி பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய இன்பத்தை கூட, தங்களுடைய சுய லாபத்தை விட்டுட்டு, இன்பத்தை விட்டுட்டு, தங்களுடைய வசதியை விட்டுட்டு, தங்களுடைய சௌகரியமான வாழ்க்கையை விட்டு என்ன பண்றாங்க, எல்லா விதமான தபசைகளையும் மேற்கொள்ள தயாரா இருக்காங்க. எதுக்காக, அந்த பகவானை எப்படியாவது இங்க கீழே கொண்டு வந்து மக்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. கேனேவா கிருஷ்ணேர நிருத்திய கேனேவா கீர்த்தன கரேவா வைஷ்ணவ பலி கிப சங்கீர்த்தன. அவங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா, மக்களுக்கு வைஷ்ணவர்களுடைய விஷயங்களை பார்த்தா புரியல. அவங்க ஏன் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றாங்க, கீர்த்தனை சொன்னா ஏன் அவங்க பாடுறாங்க, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியவே இல்லையா. ஆனா வைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கும் அது சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மக்களுக்கு அது புரியாம இருந்துச்சான். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றாரு அத்வைத ஆச்சாரியர், மறுபடியும் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால அந்த பகவானை இங்க கொண்டு வரார். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கலியுகத்துல நவதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஜெகநாத மிஸ்ரருக்கும் சச்சிமாதாவுக்கும் மகனா பிறக்கிறார். மாயாப்பூர் அப்படின்ற அந்த இடத்துல பிறக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மாயாப்பூர்ல பிறந்துட்டு அவர் பேர் நிமாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நிமாயின் பேர் வச்சு அவர் கொஞ்சம் வளரும் போது அவர் சாஸ்திர விஷயங்கள்ல கரையை பார்க்கிறார். அவ்வளவு பெரிய பாண்டித்யத்தை அடைகிறார். குறிப்பா தர்க்க சாஸ்திரத்துல அவ்வளவு நிபுணத்துவத்தை பெறார். அவருக்கு பேர நிமாய் பண்டிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பாண்டித்யம் இருந்துச்சு. தர்க்க விஷயங்கள் அவ்வளவு நல்லா பேசுவார். தர்க்கம் அப்படின்னா யாருக்கிட்ட வேணா ஆர்குமெண்ட்ல போவார். அந்த ஆர்குமெண்ட்ல போய் என்ன பண்ணுவார், அவங்களை தோக்கடிச்சுட்டு இவர் சொன்ன ஆர்குமெண்ட்டையும் மறுபடியும் இவரே தோக்கடிப்பார். ஸோ அப்படி இவருக்கு எக்ஸ்பர்டீஸ் இருந்துச்சு. அவருடைய வாக்குல அவ்வளவு திறமை இருந்துச்சு. ஏன்னா பகவான் தான், கண்டிப்பா இல்லாம இருக்க போறது கிடையாது.
சோ அப்படி அவர் நிவாய் பண்டிதரா இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அத்வைதாச்சாரோட சேர்ந்து கொஞ்ச நாள்ல அந்த மாயாப்பூர், அந்த நவதீபம், அந்த வெஸ்ட் பெங்கால், மொத்த வங்காளத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கிருஷ்ண நாமத்தினால மூழ்கடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறார், சன்னியாசம் எடுத்துட்டு கிளம்புறார், ஒரிசால வந்து தங்குறார். ஒரிசால அதுக்கப்புறம் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புறார். ஒரிசா மொத்தத்தையும் நாம சங்கீர்த்தனால நிரப்பிட்டார். அங்க இருந்து மறுபடியும் கீழே இறங்கி வர்றார். மகாராஷ்டிரா வர்றார், தமிழ்நாடு வர்றார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே தமிழ்நாடு தான் இருந்துச்சு. தட்சிண பாரதம் தான் இருக்கும். தட்சிண பாரதத்துக்குள்ளார வர்றார். வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்ன பண்றாரு அப்படின்னா நாம சங்கீர்த்தனால நினைச்சிட்டாரு. அப்படி இருந்துச்சு சைத்தன்ய மகாபுருடைய காலத்துல. நாம சங்கீர்த்தனம் வாயில வராதவங்களே யாரும் கிடையாது. யாரெல்லாம் சைத்தன்ய மகாபுருவை பார்த்தாங்களோ, யாரெல்லாம் சைத்தன்ய மகாபுருவை பார்த்தவர்களே பார்த்தாங்களோ, யாரெல்லாம் சைத்தன்ய மகாபுரு கிட்ட இருந்து கேட்டாங்களோ, யாரெல்லாம் சைத்தன்ய மகாபுருவை பற்றி கேட்க ஆரம்பிச்சாங்களோ, எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா, கிருஷ்ணனுடைய பைத்தியம் பிடிச்சிருச்சா. எல்லா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணரை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரிய ஆரம்பிக்கல. சோ அப்படி அந்த கிருஷ்ணனுடைய நாமத்துல, கிருஷ்ணனுடைய ரூபத்துல, கிருஷ்ணனுடைய குணத்துல, கிருஷ்ணனுடைய லீலைகள்ல கிருஷ்ணனுடைய அந்த பெயர்ல அவ்வளவு ஒரு ருச்சியை கொடுத்துட்டு போயிட்டார். மக்கள் எல்லாரும் அப்படி சந்தோஷமா இருந்தாங்க. சோ அப்படி அந்த சைத்தன்ய மகாபுருடைய லீலையானது சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிற கிரந்தத்துல நம்மளுக்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அப்படின்னு என்ன பண்ணிருக்காருன்னா அன்னைக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஏதோ புராண புருஷர்கள் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப வந்து ராமர், கிருஷ்ணர் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்கள புராண புருஷர்கள், எங்கேயோ எப்பயோ தோன்றுனாங்க. நம்ம சரித்திரத்தை என்ன பண்றோம், புராணத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம பார்க்கல. ஆனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு அப்படின்றவர் நேரடியா பார்த்தவங்க யாரு, அந்த அந்த இதிகாசம். இந்த காலத்துல இவங்கெல்லாம் சரித்திர புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரித்திரம் அப்படின்னா ஹிஸ்டரி. சோ அவங்க சரித்திரத்தை பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. சோ அப்படி எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் தான் என்னது, சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது. சோ சைத்தன்ய மகாபுருடைய முழு விஷயங்களையும் அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படின்ற கிரந்தத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி அப்படின்ற அந்த ஆச்சாரியர் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கார். அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீல பிரபுபாதால மொழிபெயர்க்கப்பட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஈவன் வந்து பாகவத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காரு ஸ்ரீல பிரபுபாத், இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் தான் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன்னா பாகவத தர்மத்தை சைத்தன்ய மகாபுரு இன்னும் அதிகமா வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம சைத்தன்ய மகாபுருடைய அவதாரத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞே சங்கீர்த்தன பிராயி யஜந்தி சுமேதசா அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவத நிலைப்பாடு ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபுரு பத்தி. நிமி அப்படின்ற ராஜாவுக்கு அங்க சொல்லக்கூடிய அந்த நவயோகேந்திரர்கள்ல ஒரு ரிஷி சொல்றார், இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் தன்னுடைய வண்ணத்துல வராம வேற ஒரு ரூபத்துல வருவார். அவர் எப்படி வருவார் அப்படின்னா சாங்க உப அங்கஸ்த பார்ஷதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னுடைய சகாக்களோடையும் தன்னுடைய அங்கங்களோடையும் தன்னுடைய பார்ஷதங்கள் தன்னுடைய ஆயுதங்களோட என்ன பண்ணுவாரா, கிருஷ்ணர் கீழே இறங்கி வருவார். கிருஷ்ணர் தனியா வர மாட்டார். ஒரு ராஜா எங்க வெளில போறார் அப்படின்னா உடை சூழதான் வருவார். தன்னுடைய எல்லா படைகளையும் கூட்டிட்டு தான் வருவார், தனியா போக மாட்டார். அது போல கிருஷ்ணன் வரும்போது எல்லா படைகளையும் கூட்டிட்டு வருவார். அதே போல கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல வரும்போது தன்னுடைய சகாக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றார், தன்னுடைய படையை கூட்டிட்டு வர்றார். சோ அப்படி இந்த கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு தோன்றுறார். அவருடைய எல்லா பக்தர்களும் எல்லா சகாக்களும் என்ன பண்றாங்க, தோன்றுறாங்க. எதுக்காக தோன்றுறாங்க சொல்றாங்க, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயி. என்ன பண்றாங்க அவங்க, சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யஜந்தி சுமேதசக. ஏன் அப்படி அந்த நாம சங்கீர்த்தனத்தால மட்டும் என்ன பண்ண முடியும், பகவானை ஸ்துதிக்க முடியும், பகவானை ஒருத்தர் வழிபட முடியும். எப்படிப்பட்ட மனிதர்கள், சுமேதசக புத்தி உடையவர்கள். சோ இந்த கலியுகத்துல புத்தி உடைய மக்கள் என்ன பண்றாங்க, அந்த பகவானை கிருஷ்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னா நாம சங்கீர்த்தனத்தினால மட்டும்தான் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துவாபயேர் ஜனைர் விஷ்ணுஹு பஞ்சராத்திரைஸ்து கேவலைஹி கலவுத்து நாம மாத்திரேன பூஜ்யத்தே பகவான் ஹரிஹி அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷத் வாக்கியங்கள் சொல்லுது. இந்த கலியுகத்துல மக்கள் எப்படி பகவானை வழிபட முடியும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ண முடியும்னா பகவானை திருப்தி கொடுக்கும். நாம சங்கீர்த்தனால மட்டும்தான் பகவான் வழிபட முடியும். சோ அதனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. யாரு, ஆழ்வார்கள்ல இருந்து ஆச்சாரியர்கள் இருந்து தாசர்கள்ல இருந்து பக்தர்கள் வரைக்கும் எல்லாரும் கொடுத்த விஷயம் இதுதான். சோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் முக்கியம். ஒண்ணு,
மூன்று விஷயம் நமக்கு முக்கியம். சாது, குரு, சாது, சாஸ்திரம் அப்படிங்கிற மூன்று விஷயம் முக்கியம். சோ இதுல குரு சாது ரெண்டு பேரும் பக்தர்கள் தான். ரெண்டு பேரும் நம்மளுடைய பரம்பரை தான் சொல்லி சொல்றோம், சம்பிரதாயம் சொல்லி சொல்றோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது வேதங்கள். சோ இது ரெண்டும் தான் ரெண்டு தண்டவாளம் போல. இந்த ரெண்டு தண்டவாளத்து மேலதான் நம்மளுடைய சனாதன தர்மமே ஆதாரப்பட்டிருக்கு. என்னது? ஒன்று சாஸ்திரம், இன்னொன்று சம்பிரதாயம். சாஸ்திரம் அப்படிங்கிறது வேத இதிகாச புராணங்கள். சம்பிரதாயம் அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுல பக்தர்கள் வந்துருவாங்க, குரு வந்துருவாங்க. சோ இப்படி சம்பிரதாயத்தாலையும் சாஸ்திரத்தினாலையும் தான் நம்மளுடைய பக்தி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சனாதன தர்மம் அதுலதான் போயிட்டு இருக்கு, அந்த தண்டவாளத்துல தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம இது ரெண்டையும் பார்க்கணும், சாஸ்திரத்தையும் பார்க்கணும். சாஸ்திரத்தை பார்த்துட்டு அதை நம்ம சம்பிரதாயத்துல எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம சம்பிரதாயத்துல எப்படி கடைபிடிக்கிறது, அந்த விஷயத்த என்ன பண்ணும் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அதனாலதான் இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவதாரமானது பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டாலும் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவித்துவதுன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் அதான் பகவத்கீதை சொல்றார், சததம் கீர்த்தயந்தோமாம் எதன் தஷ திடபிரதாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாம சங்கீர்த்தனம் தான். பாகவதம் முழுமையா கேட்டுட்டு கடைசியில் நம்ம என்ன சொல்ல போறோம், நாம சங்கீர்த்தனம் எச சர்வ பாப விநாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்ட்டு கடைசியா சுகதேவ கோசாமி சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமும் இந்த நாம சங்கீர்த்தனம் தான். அதனால இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காக, அந்த விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக, அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சைத்தன்ய மகாபிரபு வரார். அந்த சைத்தன்ய மகாபிரபு வரத்துக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் அத்வைதாச்சாரியர். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கௌடி சம்பிரதாயத்துல 5 முக்கியமான அவதாரங்கள் இந்த கலியுகத்துல நடந்திருக்கு. பஞ்சதத்வ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம இந்த மந்திரம் சொல்லுவோம், பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தம் சொல்லி சொல்லுவோம். இவங்க 5 தத்துவங்களை குறிக்கக்கூடியவர்கள். என்னது? கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு, அதுக்கப்புறம் அத்வைத ஆச்சாரியர், அதுக்கப்புறம் கதாதர பண்டிதர், அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ் டாக்கூர். இவங்க 5 பேரும் 5 முக்கியமான தத்துவங்களை நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க. இவங்க 5 பேர் தான் என்ன பண்றோம், நம்ம முக்கியமான பிரதானமா வச்சு வழிபட ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகம் சொல்லுது பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு, 5 தத்துவமா இங்க கீழே இறங்கி வராரு. பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப ஸ்வரூபகம். பக்த ரூப அப்படின்னா பக்தனுடைய ரூபத்துல முதல்ல வரக்கூடியவர் யாரு? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அவர் பக்த ரூபத்துல தான் வந்தார். என்னைக்கு தன்னை பகவான் சொல்லிக்கிட்டது கிடையாது. பக்தன் தான் சொல்லிப்பார், கிருஷ்ண பக்தன் தான் சொல்லிப்பார். ஏன்னா கிருஷ்ண பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்ததுனால அவர் பக்தர். அதுக்காக அவர் வர கிருஷ்ண பக்தன்னா எப்படி இருக்கணும், ஒருத்தன் கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கிறார். பக்த ரூப ஸ்வரூபகம். ஸ்வரூபகம் அப்படின்னா அவருடைய உடனடி விரிவங்கம். யாரு? பலராமர். அவர் யாருன்னா நித்யானந்த பிரபு. சோ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுன்னு சொல்லி சொல்றோம். இவங்க 2 பேர் இருக்காங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத. அத்வைத அப்படின்றவர் தான் அத்வைத ஆச்சாரியர். இவர் யார் அப்படின்னா பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம். இவர் தான் பக்த அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் அந்த பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுடைய அம்சமான சங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்க 2 பேருடைய அம்சமா தோன்றினவர் தான் அத்வைத ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பகவானுக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அத்வைத ஆச்சாரியர் அவர் என்ன பண்றாரு, அந்த பக்தனுடைய பக்தனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கிறாரு. அதுதான் பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம். பக்தாக்கியம் அப்படிங்கிறது கதாதர பண்டிதர். பக்த சக்திகம் பக்தாக்கியம் பக்த சக்திகம் அப்படின்னா கடைசியில வருது ஸ்ரீவாஸ் டாக்கூர். சோ இப்படி 5 பஞ்சதத்துவங்கள் முக்கியம். முதல்ல வர்றது சைத்தன்ய மகாபிரபு. இவர்தான் மகாபிரபு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சைத்தன்ய மகாபிரபு. அவரு கீழே 2 பிரபு இருக்காங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய சேவகர்கள் 2 பேர் இருக்காங்க. யாரு? நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, அத்வைத ஆச்சாரியர்னு சொல்லக்கூடிய அந்த பிரபு. இவங்க 2 பேரும் பிரபுக்கள். ஆனா மகாபிரபு அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபு. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பேர் யாரு? நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர் சொல்ல 2 பேர். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவை பண்ணுவாங்க, அவங்கள வழிபட ஆரம்பிப்பாங்க. அடுத்து வரக்கூடிய யாரு? கதாதர பண்டிதர். கதாதர பண்டிதர் யார் அப்படின்னா ராதாரானுடைய விரிவங்கம், பகவானுடைய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுடைய சக்தியுடைய விரிவங்கம். சோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்க 3 பேரையும் வழிபடுவாரு. அதுக்கு அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ் டாக்கூர். ஸ்ரீனிவாஸ் டாக்கூர் யார் அப்படின்னா நாரத பகவானுடைய அவதாரம். இவர் வந்து ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியவர். ஒன்று சாக்ஷாத் பகவான்,
இரண்டாவது பகவானுடைய உடனடி விரிவங்கம், மூன்றாவது பகவானுடைய விரிவங்கம், நான்காவது பகவானுடைய சக்தி, ஐந்தாவது பகவானுடைய ஜீவசக்தி. இந்த 5 பேர் தான் 5 பஞ்ச தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 விஷ்ணு தத்துவங்கள். முதல்ல வரக்கூடிய 3 பேர் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், இவங்க 3 பேர் விஷ்ணு தத்துவங்கள். அடுத்து வரக்கூடிய கதாதர பண்டிதர் அப்படின்றவர் வந்து சக்தி தத்துவம். ஐந்தாவது வரக்கூடிய ஸ்ரீவாஸ் டாக்கூர் அப்படின்றவர் வந்து ஜீவ தத்துவம். அதனால என்ன சொல்றோம், ஸ்ரீவாசாதி கௌரவ பக்த விருந்தம் சொல்லி சொல்றோம். சைத்தன்ய மகாபிரபுவை நித்யானந்த பிரபு அத்வைத ஆச்சாரியர் வணங்குறாரு, கதாதர பண்டிதர் இவங்க 3 பேரையும் வணங்குறாரு, ஸ்ரீவாஸ் டாக்கூர் மற்றும் எல்லா பக்தர்களும் எல்லா ஜீவாத்மாக்களும் இவங்க 4 பேரையும் வழிபடுறாங்க. சோ இதுதான் வந்து கிரமம், அப்படிதான் கிரமம் போகுது. இதனால இந்த பஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 5 முக்கியமான தத்துவங்கள். அதுல அத்வைத ஆச்சாரியர் அப்படின்றவர் இந்த சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்திருக்கார். இது ஒரு விஷயம்.